வணக்கம் குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோட நாம துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 மே மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் நீடித்து இருக்க போகிறார் மே மாதம் முழுவதும். அதுல எந்த விதத்திலும் மாற்றங்கள் இருக்க போறதில்லை. அதே சமயத்தில் சனி 5ஆம் இடத்திலேயே நீடித்து இருக்க போகிறார், அதுலேயும் மாற்றங்கள் இருக்க போறதில்லை. குரு பகவான் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக பார்த்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஓரளவுக்கு அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாம வைத்துட்டு இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு மாறுகிறார். அந்த ஒரு மாற்றம் எப்படி இருக்க போறதுக்கு நம்ம பார்க்க போறோம். அதே சமயத்துல புதன்கிற கிரகம் பாத்தீங்கன்னா நமக்கு 6ஆம் இடத்துல இருந்து நீச்சமா செவ்வாய் ராகுவோட பிடியில போய் மாட்டிட்டு இருந்த புதன் பாகிஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்க போறார் மே 10ஆம் தேதி. அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராசியவே பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார் இப்பொழுது மே 19ஆம் தேதி. ஸோ இந்த மாற புதன் 10ஆம் தேதியும் சூரியன் மே 14ஆம் தேதி 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் பகவான் 19ஆம் தேதி 7ஆம் இடத்திலிருந்தும் 8ஆம் இடத்துக்கும் மாறக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் குரு பயிற்சியோட சேர்த்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு பலனை துலாம் ராசிக்காரர்கள் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சில முதியோர்களுக்கு எது மாதிரி ஒரு ஐடியா வரும்னா கொஞ்சம் பில்கிரிமேஜ் போகக்கூடிய இது மாதிரி நம்ம கொஞ்சம் ராமேஸ்வரம் காசி போகணும், அல்லது ஒரு சில நம்மளுடைய பையன் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காரு, நம்ம போக முடியாமல் இருக்குது, கோயில் விஷயமாகவோ நல்ல விஷயத்துக்காகவோ ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் நாம ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் ஓய்வா போயிட்டு வரலாம், ஒரு சுப விரயங்கள் பண்ணிட்டு போலாங்கிற மாதிரி ஒரு இது வரைக்கும் நமக்கு மனசு இடம் கொடுக்காமல் சம்பவங்களும் சிச்சுவேஷனும் இடம் கொடுக்காத துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. முதலீடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லாபம் சம்பாரிச்சது போதும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு, கையில் இருக்கிற இருப்பை சேமிப்பை கரைக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு சுப விஷயமாகவும் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கிறதுங்க. அதே சமயத்துல ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறும் பொழுது, அதாவது ஆட்சி பலம் பெறும் பொழுது என்ன கொடுக்குதுன்னா கொஞ்சம் அதர் பீப்புள்ஸ் மணியை மேனேஜ் பண்ணக்கூடியதாகவும் கூட்டு முயற்சியில நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பாகவும் 2-3 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணுவோம், ஒரு கூட்டு அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இன்னும் 2-3 பங்குதாரர்கள் சேர்ந்து ஒரு பெரிய முதலீடா பண்ணுவோங்கிற மாதிரி சில வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மென்டாலிட்டி சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாயும் ராகு இருக்கிறதுக்கு நீங்க கவனமா தெரிஞ்சுக்கணும். உடல் உபாதைகளும் சில விதத்துக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடம்னு ருணசத்ரு பாவத்துல செவ்வாயும் ராகும் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். 1க்கு 2 ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன் பார்த்து சில ஹெல்த் இஷ்யூஸை நீங்க எதிர்கொள்ள வேண்டும். குறிப்பா முதியோர்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வழக்குகள் பல வருடமாக கேஸ் போயிட்டு இருக்குதுங்கிறதுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாசம் உங்களுக்கு எதிராக போகக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் நீங்க சில விஷயங்கள் எடுத்து கொடுக்கணும், அடுத்த லெவலுக்கு போவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. இந்த மாதத்துல நீங்க அந்த வம்பு வழக்கு விஷயத்துல இம்பார்ட்டன்டான டெசிஷன் எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். நீங்க இந்த நேரத்துல ஒரு ரிசல்ட் வர்றதோட அடுத்த பல மாதங்கள்ல வரக்கூடிய ரிசல்ட் பெட்டரா இருக்கும். இந்த மாதத்துல வர ரிசல்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறது உங்களுக்கு சாதகமாக முடியும் என்று சொல்ல முடியாது, அந்த அம்சம் இருக்குதுங்க. அதே சமயத்துல என்னதான் மே 19ஆம் தேதிக்கு அப்புறம் குரு, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் மறைந்தாலும் 8ஆம் இடத்துல மறைந்தாலும் ஆட்சி பலத்தோட இருக்கிறங்கிறது கவனமா இருந்துக்கணும், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனால என்ன ஆகும்னா நான் முதல் சொன்ன மாதிரி சில ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைம்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர முன்னாடியே சில காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பணம் சேரும், இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். ஏன் சில பேர் கொஞ்சம் கடன் வாங்கி கூடயே பண்ணுவீங்க, அது மாதிரி இருக்கு. வெளிநாடு போகணும்
விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான செய்தி மே மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குறிப்பா மே 19க்கு மேல சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்துக்கு போறப்போ உங்களுக்கு நல்லாவே நீட்டா அலைன் ஆகி நீங்க நினைக்கக்கூடிய அம்சங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ பொதுவா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இது ஒரு லாபங்கள் பெற்று சேமிக்கக்கூடிய ஒரு மாதமாக இல்லாமல் சில சுப விரயங்கள் செய்து அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில போகக்கூடிய ஒரு பண வசதியா இருக்கட்டும், ஒரு தொழில் அபிவிருத்தியா இருக்கட்டும், ஒரு வேலை மாற்றமா இருக்கட்டும், வெளிநாடு செல்வதா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு டிரான்சிஷனரியான ஒரு டைம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி இருந்து குழந்தைகள் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சில அக்கறைகள் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவா பார்க்கும் பொழுது இது ஒரு அடுத்த லெவல் ஆஃப் படிநிலை கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு வயதினருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த மாற்றம் வந்து ஒரு மாற்றமாக நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த குரு அஷ்டமத்துல போயிட்டாருங்கிறது நீங்க வந்து பெருசா பயப்படாமல் அந்த வகையில நீங்க சில வாழ்க்கை முயற்சிகளை எடுக்கும் பொழுது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலயா இருக்கட்டும், ஒரு வேலை மாற்றம் விஷயமா இருக்கட்டும், இடம் விட்டு இடம் போவதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்களாகவும் மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா 12th மார்க் ரிசல்ட் முடிச்சுட்டு வெளி மாநிலம் அல்லது கொஞ்சம் தள்ளி போய் தான் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசி மாணவர்களுக்கு உண்டு. அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸையும் உலகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து மே மாதம் உண்டு. கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது நல்ல எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்துல வந்து ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனி எப்படி இருக்கிறாங்கன்னு பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் புதன் செவ்வாய் இது மாதிரி கிரகங்கள் சூரியன்ல எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி வந்து உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு கண்டோரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.